துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. உங்கள் யாவரையும் இந்த நாளிலே சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளும்படியாக இந்த வாரத்தில் 40வது சங்கீதத்தை தெரிந்து கொண்டோம். இதில் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. நிறைய தடவை அந்த வசனத்தை குறித்து பேசியிருக்கிறோம். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களிடமாய் கர்த்தர் சாய்கிற தேவன். அவர் அப்படியே ஒரே மாதிரி நிலையாய் நின்று கொண்டிருக்கிற தேவன் அல்ல, வைராகியமாய் அப்படியே இருக்கிற தேவன் அல்ல. உங்களை நான் காண மாட்டேன் என்று முகத்தை திருப்பிக் கொண்டு கோபித்துக் கொண்டிருக்கிற தேவன் அல்ல. கர்த்தருக்காக யாரெல்லாம் பொறுமையாய் காத்திருக்கிறார்களோ அவர்கள் பக்கமாய் அவர் சாய்ந்து இளகிய நாளுடைய தேவன், அன்புள்ள தேவன். சொல்லுங்க, யாரெல்லாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறார்களோ. இந்த 4வது வசனத்தில் வாசிக்கும் போது, அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தருக்காக யார் காத்திருக்கிறார்களோ. கர்த்தருக்காக காத்திருத்தல் என்பதனுடைய அர்த்தம் அந்த 4வது வசனத்தில் இருக்கிறது. ஏதாவது ஒரு உதவிக்காக இந்த உலகத்தில் இருக்கிற நண்பர்களை அல்லது சொந்த பந்தங்களை நாம் சார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் ரட்சிப்புக்காக கர்த்தரை மாத்திரமா சார்ந்திருக்க முடியும். வேதம் சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் தகப்பனிடத்துல வர முடியாது. தகப்பனாகிய தேவனிடத்துல நாம் போய் சேர வேண்டுமானால் நாம் அவரை மாத்திரம்தான் சார்ந்திருக்க வேண்டும். உலகத்தின் தேவைக்காக எங்க யாருக்கிட்ட நம்ம சார்ந்து அட்டி படைத்துக் கொண்டாலும், அவர்கள் மனசு வச்சா ஏதாவது நமக்கு உதவி செஞ்சாலும், அந்த உதவிகளையும் கர்த்தர் அனுகூலத்தினால் தான் நமக்கு கிடைக்கப்படுகிறது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். சங்கீதக்காரன் இதே சங்கீதக்காரன் சொல்கிறார், கிழக்கிலும் சொந்த மதங்களிடத்திலும் மேற்கிலும் நண்பர்களிடத்திலும் இருந்து எனக்கு ஒத்தாசை வராது. கர்த்தர் கருணை வைத்தாதான், கர்த்தர் கிருபை வைத்தாதான், கர்த்தர் இரக்கம் வைத்தாதான் எங்கிருந்து ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியையும் உண்டாகிற கர்த்தரிடமிருந்துதான் ஒத்தாசை வரும். யோபு பக்தருக்கு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் இழந்து போன போது, ஆசையெல்லாம் இழந்து போன போது, வீடு எல்லாம் இழந்து போன போது, மிருக சிவங்கள் எல்லாம் இழந்து போன போது, ஒத்தாசை யாரிடத்துல இருந்து வந்தது? கர்த்தரிடத்துல இருந்து தான் ஒத்தாசை வந்தது. அதனால நாம் கர்த்தரையே சார்ந்திருப்பது நல்லது. சங்கீதம் சொல்லுகிறது, வேதத்தின் நடுமைய வசனம், மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லி. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, மனுஷன் எனக்கு என்ன செய்வான், கர்த்தர் எனக்கு சகாயம் என்று சொல்லுவோமாக. அதனாலதான் அந்த 4வது வசனம் சங்கீதத்துல, 40வது சங்கீதத்துல 4வது வசனத்துல நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணுமா, அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஏதாவது ஆதாயத்துக்காக உலகத்தையே பார்த்து கொண்டிருப்பது நல்லதல்ல. கர்த்தரை பார்க்க வேண்டும். நம்மை ரட்சிக்கிறவர் அவர் மாத்திரம்தான், நம்மை விடுவிக்கிறவர் அவர் மாத்திரம்தான், நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் அவர் மாத்திரம்தான். எல்லாம் துன்ப தருவார்னு சொல்லி வேதம் சொல்கிறது. வேத புத்தகத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை, இந்த பூமியிலே உங்களுடைய தேவைகள், உங்களுக்கு நல்ல ஒரு குடிநீர், நல்ல ஒரு ஆகாரம், நல்ல ஒரு உடை, நல்ல ஒரு இருக்க ஒரு இடம், நல்ல உங்களுக்கான வசதி வாய்ப்புகள், இந்த உலகத்தில் எது எது உங்களுக்கு தேவையானது அத்தியாவசியமானதோ அவைகளை தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது, இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தேவன் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். நன்மை எதுவோ அதை நாம் எடுத்துக்கொண்டால் அதை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் தீமையான
ஆசீர்வாதங்கள் உண்டு. அதை ஆசீர்வாதம் சொல்ல முடியாது, அது சாபங்கள். அது உலகத்து மனுஷர்கள் வேண்டுமானாலும் ஆசீர்வாதம் என்று சொல்லிக் கொள்ளலாம், அது கிறிஸ்தவர்களுக்கு சாபங்கள். தேவன் நன்மையும் தீமையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். நாம் நன்மையை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறோமா தீமையை விரும்புகிறோமா என்பதை அவர் அறிய வேண்டி விரும்புகிறார். அதனால நம்ம நன்மையை எடுத்துக்கொள்ளும் எந்த நன்மையையும் எந்த ஆசீர்வாதத்தையும் தேவன் தர வல்லவராக இருக்கிறார். அதற்கான வாக்குத்தத்தங்களை வேத புத்தகத்திலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எந்த வாக்குத்தத்தையும் நாம் எளிதாக பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்காக ஒரு நிபந்தனையை தேவன் வைத்திருக்கிறார். நிபந்தனை என்று சொன்னால் என்னது? நிபந்தனை என்று சொன்னால் என்னது? கண்டிப்பா கண்டிஷன், ஆங்கிலத்தில் கண்டிஷன். ஒரு கண்டிஷன் இல்லாம எந்த ஆசீர்வாதமும் வராது. பாருங்க, அவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க வேண்டுமானால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம தேட வேண்டும். அதை மறந்துடுறோம். உலக ஆசீர்வாதங்களை மாத்திரம் நாம தேடுகிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு முழுவதுமாக கிடைக்க வேண்டுமானால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். வேதாகமம் சொல்லுகிறது, ஆதியாகமம் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 15வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு, தேவன் அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு. சொல்லுங்க. ஆபிரகாம் அப்படியே கூடார வாசலில் இருக்கிற ஆபிரகாம் அப்படியே மனம் வந்து போய், எனக்கு எவ்வளவு ஆசைகள் இருக்கிறது, எவ்வளவு சொத்து சுகம் இருக்கிறது, எவ்வளவு வேலைக்காரர்கள் இருக்கிறது, இது எல்லாவற்றையும் காட்டிலும் எனக்கு முக்கியமானது எனக்கு ஒரு சந்ததி, எனக்கு ஒரு வாரிசு இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்த ஆபிரகாமை ஆண்டவர் என்ன பண்றார்? ஆபிரகாமே வெளியே வாப்பா அப்படின்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு வந்து வானத்தை அண்ணாந்து பார். வெளியே சொல்லுங்க, வானத்தை அண்ணாந்து பார். வானத்தை அண்ணாந்து பார்க்கும் போது வானத்தில் என்ன இருந்தது? நட்சத்திரங்கள் மிகுதியாய் காணப்பட்டது. மேகமூட்டம் இல்லாத சூழ்நிலைகளிலே இரவு நேரங்களிலே வானத்தில் நட்சத்திரங்களுடைய வெளிச்சம் மிகவும் பிரமிப்பதாக கர்த்தருடைய கிரியையாக இருக்கிறது. அதை பார்க்கும்போது அதிசயங்களை பார்க்கிற மாதிரி இருக்கும். ஆண்டவர் இப்படியெல்லாம் உலகத்தை ஞானமாய் படைச்சாரான்னு சொல்லி ஆபிரகாம் வானத்தை ஏறிட்டு பார்க்கிறார். ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொல்கிறார், நட்சத்திரங்களை எல்லாம் உன்னால எண்ண முடியுமா? ஆபிரகாம் முடியாத ஐயா, என்னால எண்ண முடியாது, எண்ணிக்கை கடங்காத நட்சத்திரங்களை நான் காண்கிறேன். அப்ப சொல்றாரு, இப்படி எண்ணிக்கை கடங்காத சந்ததி உன்னிடத்திலிருந்து உதிக்கும், உனக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தப்படுகிறார். அப்படி இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லோரும், விசுவாசத்தின் பிள்ளைகள் எல்லோரும், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லோரும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். என்ன கூடுமா? கடற்கரை அத்தனையாய், மணல் அத்தனையாய் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த பூமியிலே அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கிறார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். அதை ஆபிரகாம் என்ன பண்ணாரு? நிறைவேற்றினார். இன்னைக்கு ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லாத சூழ்நிலையிலே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளைக்கு 2 பிள்ளைகளை கொடுத்து அந்த 2 பிள்ளைகளிலே ஒருவருக்கு 12 கோத்திரங்களை கொடுத்து ஆபிரகாமுடைய பேரனாகிய யாக்கோபுக்கு எத்தனை கோத்திரங்கள், எத்தனை பிள்ளைகளை? 12 பிள்ளைகளை கொடுத்து ஒரு பெரிய தேசத்தையே, இஸ்ரவேல் தேசத்தையே உருவாக்கி அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுயாக எண்ணிக்கை கடங்காத ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நிபந்தனைக்கு உட்பட்ட ஆசீர்வாதங்களே. அந்த நிபந்தனைகளை நாம் கைக்கொள்ளும் போது நமக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வரும். ரோமாபுரிக்கு எழுதின கடிதம் எடுத்து வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தம்னா ஆங்கிலத்துல என்ன சொல்லலாம்? பிராமிஸ் சொல்லலாம். வாக்குத்தத்தம் ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம்? பிராமிஸ். சத்தியம் பண்ணி கொடுக்கிறார். ஒரு காரியத்தை நம்ம சொல்றோம் நண்பருக்கு, நண்பன் வந்து ஒரு உதவி கேட்கிறாரு, நண்பன் கிட்ட சொல்றோம் 1000 ரூபாயை இத்தனை தேதி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு அப்படின்னு சொல்றோம். 1000 ரூபாய் இருந்தா கொடுப்பா அப்படின்னு சொன்னா 1000 ரூபாய் இத்தனாவது மணி நேரத்துல இத்தனை தேதி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த வாக்குத்தத்தத்தை நம்மால நிறைவேற்ற முடியலன்னா அவங்க கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்றோம், வந்து கேட்கணும், என்னால் கொடுக்க முடியலப்பா, அதற்கான வசதி வாய்ப்புகள் எனக்கு இல்லை, கொடுக்குறேன்னு சொன்னேன் ஆனா என்னால இப்ப என்ன பண்ண முடியல, கொடுக்க
முடியல, அதை நிறைவேற்ற முடியல அப்படின்னு அவங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றோம், இல்ல சாரி சொல்றோம். இது மனுஷனுடைய நிலைமை. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற தேவன் திராணி உள்ளவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி சொன்னா அவர் அதை செய்து முடிக்க திராணி உள்ளவராய் இருக்கிறார் என்று அர்த்தம். நம்மளால முடியாது. நம்ம ஒரு காரியத்தை சொல்றோம், அதை நிறைவேற்றாமல் போறோம், ஒரு பொருத்தனை செய்கிறோம், சபைக்கு கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை செய்கிறோம், அதை நிறைவேற்றாமல் போறோம், நண்பர்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறோம், அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்றாமல் போறோம். ஆனால் கர்த்தரை குறித்து எழுதியிருக்கிறது இந்த வசனம், அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை, இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருந்தார். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இருந்தார். அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அதை ஒருபோதும் அவர் வாபஸ் வாங்குகிறவர் இல்லை. ஐயா, நான் கரெக்டா தான் வாழ்ந்தேன், நான் கரெக்டா தான் முயற்சித்தேன், எனக்கான ஆசீர்வாதங்களை நீங்க இன்னும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி சொன்னா அதை என்னால கொடுக்க முடியாதுப்பா, நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் சாரி சொல்றேன், அப்படி சொல்லுகிற ஆண்டவர் அல்ல. நீங்கள் ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருக்கிற போது, இந்த சங்கீதத்தில் முதல் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கிற போது உங்களுக்கான வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது சொல்லுகிறார், அவர் என்னிடமாய் சாய்ந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்காக அவர் இளைய மனதுடையவராய், உங்களோடு இணைந்து அவர் செயல்படுகிறவராய், உங்களுடைய காரியங்களை அவர் ஜெயமாய் முடிக்கப்படுகிறவராய், அவர் உங்களுக்காக சாய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தருக்காக பொறுமையோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள், அவசரப்பட்டு ஆண்டவருடைய உத்தரவு இல்லாமல் ஒரு சில காரியங்களை நாம் செய்ய முற்படும் போது அது ஜெயமாக முடிவதில்லை, அது தடையாக முடிகிறது. தேவனுடைய சமூகத்திலே சரியான ஒரு பதிலை வாங்கிக் கொண்டு, சரியான ஒரு தீர்ப்பை வாங்கிக் கொண்டு, ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்கிற வரையில தேவனுடைய கரத்திலே வைத்து நாம் செபித்து நாம் முயற்சி செய்தால் அந்த காரியங்களை வாய்க்க செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசன புத்தகத்திலே கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் என்ன அடைவார்களா? பலன் இல்லாமல் போவார்களா? வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் பலன் இல்லாமல் போவார்கள், வீக்னஸ் ஆயிடுவாங்க, தோத்து போயிடுவாங்க. அப்படியே சொல்லுது. நம்மளை உற்சாகப்படுத்துகிறது என்ன பலனா? புது பலன், இதுவரைக்கும் நீ பெற்றுக்கொள்ளாத ஒரு பலன், இதுவரைக்கும் நீ அனுபவிக்காத ஒரு பலன், உன்னால கிரகிக்க முடியாத ஒரு பலன். தேவனுடைய சமூகத்தில் பெந்தெகோஸ்தே சபை உருவான நாளிலே மேல் வீட்டறையில் 120 பேர் கர்த்தருக்காக காத்திருந்தார்கள். தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். தேவ சமூகத்தில் அவர்கள் விழுந்து கிடந்தார்கள். ஆண்டவரே, எங்களுடைய வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு நிறைவேற்றுங்க, பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள்ளே அனுப்புங்க அப்படி என்று தேவனுடைய சமூகத்திலே 120 பேர் காத்திருந்தார்கள், பொறுமையோடு காத்திருந்தார்கள். அவர்கள் அறியாத பலனை தேவன் அவர்களை நிரப்பினார். அவர்கள் அறியாத பலனால், அவர்கள் கிரகித்துக் கொள்ள முடியாத பலனால், அந்த பலனால் அவர்கள் நிரம்பினதனால அவர்கள் தைரியமாய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அதுக்கு முன்னாடி பயந்தவங்க ஒரு பெண் வந்து, ஐயா நீரும் இயேசுவோடு கூட இருந்தவரா என்று கேட்கும்போது, ஐயோ எனக்கு தெரியாது அவரை அப்படி என்று சத்தியம் பண்ண பேதுரு புது பலனை அடைந்த பிற்பாடு, பரிசுத்தாவியின் பலனை அடைந்த பிற்பாடு தைரியமாய் அவர் பிரசங்கிக்கிறார். முதல் பிரசங்கத்திலேயே 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களிலே ஜெயமில்லாத காரியங்கள் எது இருந்தாலும், உங்களிலே முடிவுக்கு வராத காரியங்கள் எது இருந்தாலும், நீங்கள் முயற்சித்து தோல்வியிலே முடிகிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் தேவ சமூகத்தில் வச்சு பொறுமையோடு நீங்கள் காத்திருந்து செபிக்கிற போது அந்த சபங்களை நிறைவேற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் எடுத்து வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனம். 15வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் எதிலும் என் வார்த்தைகள் உங்களிலும்
நிலைத்து இருந்தால். பாருங்க, நிலைத்து இருந்தால் என்கிறத நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். நிலைத்திருந்தால் என்கிற வார்த்தையை நான் மிகைப்படுத்த விரும்புகிறேன். இன்னைக்கு நிலைச்சில்லாம எத்தனையோ பேர், ஆண்டவரிலே நிலைச்சில்லாம எத்தனையோ பேர் அங்கும் இங்கும் அலைந்து விக்கிரகங்களிடத்திலும் பிசாசுகளிடத்திலும் அந்நிய தேவர்களிடத்திலும் அலைந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு அப்படி சர்ச்சை பக்கமா வருவாங்க, கொஞ்ச நாளைக்கு அப்படி ஒரு மரத்தை போய் சுத்துவாங்க, கொஞ்ச நாளைக்கு அப்படி நடைப்பயணமா வெளியூருக்கு போவாங்க, கொஞ்ச நாளைக்கு எங்கெங்க என்னென்ன யாராரு சொல்றாங்களோ அந்த மந்திர தந்திரத்தை எல்லாம் செய்வாங்க, கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல் கையுமா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. 12 வருடமா பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீயை வேதத்தில் அடையாளப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர். தன் ஆசைகளை எல்லாம் விற்று என்ன ஆகலையா, கொஞ்சம் கூட சுத்தம் இல்லையா. இன்னைக்கு தொடர்ந்து ஒரே வியாதிக்காக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். தன் ஆசைகளை எல்லாம் விற்று அந்த வியாதியிலிருந்து கொஞ்சம் கூட குணமாக அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் போது தேவனை நோக்கி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்காக கர்த்தர் இந்த நாளிலே உருவாக்குகிறார். பாருங்க, அந்த அம்மா கொஞ்சமும் குணமாகாத ஒரு சூழ்நிலையில நான் கர்த்தருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகம் பெறுவேன் என்கிற ஒரு விசுவாசத்துக்குள்ளே வராங்க. இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல 15வது அதிகாரத்தில் நாம் வாசித்த இந்த வசனம் 15வது அதிகாரத்தில் 7வது வசனம் வாசிக்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். அது என்னடா அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த வசனத்தை அப்படியே முழுசுமா நம்புறது. என் ஆண்டவர் எனக்காக பேசின வார்த்தை ஒரு நாள் தரையிலே விட மாட்டார். அது அவர் அனுப்பின காரியத்தை செய்து முடிக்கும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு ஒரு இடத்துக்கு கர்த்தர் அனுப்பினால் அந்த வார்த்தை போய் என்ன காரியத்துக்காக அந்த வார்த்தையை கர்த்தர் அனுப்புகிறாரோ அதை அது செய்து முடித்து திரும்பி வரும் அப்படின்னு சொல்லி நமக்கான தேவதூதர்கள் வானத்திலிருந்து ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வந்து இங்கே வந்து நமக்கான அந்த கிரியைகளை நடப்பித்து விட்டு தான் திரும்ப அவருடைய சமூகத்திலே ஆண்டவரே நீங்கள் கட்டளையிட்டதை நாங்கள் செய்து முடிப்போம் என்று சொல்லி எப்படி அவருக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறார்களோ தேவதூதர்கள், அதே மாதிரி தேவனுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை, அவர் ஒரு வாக்குத்தத்தம், அவர் ஒரு பிராமிஸ், நமக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்திருப்பாரானால் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எப்படி கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருந்தாரோ அப்படியே இந்த நாளிலும் நமக்காக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நாம என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தையை நம்மிலே, அவரை நம்மிலே நிலைத்திருக்க வைத்திருக்க வேண்டும். நாம ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கிறவர் தான் கனி தருவார்கள். நிலைத்தில்லாமல் அங்கும் இங்கும் அலைகிறவர்கள், தேவ சமூகத்தை நாடாதவர்கள் ஆண்டவராலே எந்த பலனையும் பெற்றுக் கொள்ள முடியாது. அந்த வசனம் சொல்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பிதாவினுடைய வார்த்தைகள் நிலைத்திருந்ததினாலே சாத்தான் வந்து சோதிக்கிற போது அந்த வார்த்தைகளை ஆண்டவர் பிரயோகப்படுத்தி, அந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி அந்த பிசாசை செய்கிறார். அவன் கடந்து போகிறான். இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகளை நாம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு கூட பயன்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை விசுவாசத்தோடு பயன்படுத்துவோம். அவருடைய வல்லமையை விசுவாசத்தோடு கூட பயன்படுத்துவோம். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? இன்னும் பாருங்க, 1 சாமுவேல் புத்தகம் 2வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பாருங்க, நீயும் உன் வீட்டாரும் என்றைக்கும் என் சன்னதியிலே இருப்பார்கள் என்று நான் சொன்னதை இன்னைக்கு நான் என்ன பண்றேன்? தூரப்படுத்துகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆசீர்வாதங்களுக்கு தகுதி இல்லாமல் அவர்கள் நடந்துக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதங்களுக்கு அவர்கள் தகுதி இல்லாமல் நடந்துகிறதுனால
அந்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்ற முடியாதுனாலே. அப்போ ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் நாம் அந்த ஆசீர்வாதங்களுக்கு ஏற்ற தகுதியுடையவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம இருக்கிற சுபாவத்திலே இருப்போம், நம்ம செய்யற பழைய கிரியைகளை செய்து கொண்டிருப்போம். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. அந்த வசனத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. நீயும் உன் வீட்டாரும் என் சமூகத்திலே எப்பொழுதும் இருப்பீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை இன்னைக்கு நான் என்ன பண்றேன், வாபஸ் வாங்கிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தைக்கான தகுதி உங்களிடத்துல இல்ல. ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு, அதற்கான தகுதி உண்டாயிருந்தால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறாரு. அதற்கான தகுதி நம்மிடத்திலே காணப்படாமல் இருந்தால் அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு நிறைவேற்றாமல் அதை விலக்குகிறார், வாபஸ் வாங்கி விடுகிறார். அப்போ வாக்குத்தத்தங்கள் எவ்வளவு கவனத்தோடு கையாள வேண்டிய விஷயமா இருக்கிறது பாருங்க. நம்ம வருஷப்பருஷமாக வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கிறோம், அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னு விசுவாசிக்கிறோம். மாதம் மாதம் ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கிறோம், அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னு விசுவாசிக்கிறோம். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஏற்ற கிரியைகளை உடையவர்களாக நாம் இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லி சொன்னா, அதற்கேற்ற தகுதி உடையவர்களாக இருக்கிறோமோன்னு சொல்லி சொன்னா, அதற்கு கொஞ்சமும் தகுதி இல்லாமல் போகும்போது அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதில்லை. இந்த இடத்துல சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை. அந்த வசனத்தின் கடைசியில் என்ன சொல்றாரு பாருங்க, என்னை கனம் பண்ணுகிறவர்களை. அந்த வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறாம வாபஸ் வாங்கினதுக்கு காரணம் என்னடா அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர்கள் ஆண்டவரை கனம் பண்ணவில்லை, மறந்து விட்டார்கள் ஆண்டவரை. ஆண்டவரை கனம் பண்ணாதவர்களை ஆண்டவர் கனம் பண்ணுகிறது இல்லை. ஆண்டவரை கனம் பண்ணுகிற நம்மையோ அவர் கனம் பண்ண விரும்புகிறார். சொல்லுங்க, ஆண்டவரை யாரெல்லாம் கனம் பண்ணுகிறார்கள், நீங்கள் கனமடைய வேண்டுமானால், கனம்னா இந்த கனம் இல்ல, சமுதாயத்துல தலை நிமிர்ந்து வாழ்கிற, நம்ம 4 பேர் மதிக்கிற, 4 பேருக்கு மரியாதையா நம்முடைய வாழ்க்கை இருக்கிற கனம். நாம ஆண்டவராலே கனம் பண்ணப்பட வேண்டுமானால் நாம ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும். ஆண்டவரை நம்ம கனம் பண்ணும் போது அதற்கான கனத்தை நமக்கு திரும்ப தருகிற தேவனாய் இருக்கிறார். எந்தெந்த காரியங்களிலே கர்த்தரை கனம் பண்ண வேண்டுமோ அந்தந்த காரியங்களிலே கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். ஆராதனையிலே கர்த்தரை கனம் பண்ண வேண்டும், கீழ்ப்படிதலிலே கர்த்தரை கனம் பண்ண வேண்டும், மற்றவர்களிடத்திலே சாட்சிகளாய் வாழ்வதிலே கர்த்தரை கனம் பண்ண வேண்டும், கொடுப்பதிலே உற்சாகமாய் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும், மற்றவர்களை அந்நியர்களை உபசரிப்பதிலே கர்த்தரை கனம் பண்ண வேண்டும், அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறதிலே கர்த்தரை குணம் பண்ண வேண்டும், சாந்த குணத்திலே மற்றவர்களை உபசரிப்பதிலே கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். அப்ப நம்ம எப்படியெல்லாம் கர்த்தரை கனம் பண்ண வேண்டுமோ, எந்த சூழ்நிலையிலெல்லாம் கர்த்தர் கனம் பண்ணப்படுகிறாரோ அதையெல்லாம் கர்த்தர் பார்த்திருந்து அந்த கனத்தை நமக்கு என்ன பண்றார், ஆண்டவரே திரும்ப தருகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப நாம கனமடைய வேண்டும் என்று விரும்பினால் நாம அடுத்தவர்களை கனம் பண்ண வேண்டும், கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன பண்ணுவேன், கனம் பண்ண. உபாகமம் 28வது அதிகாரம் 14வது வசனத்துல ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் பாருங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் நீ செவி கொடுத்து வந்தால், நீ கீழ்ப்படிந்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாளுன்னா என்ன, தலைன்னா என்ன? வாளுன்னா என்ன, தலைன்னா என்ன? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க? குரங்கு வாலு, அணில் வாலு, நாய் வாலு எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அந்த வாலாக்காம நாய் தலையாக்கிடுவாரு, கழுத தலையாக்கிடுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சமுதாயத்துல நம்ம யாரை பார்த்து தலை வணக்க தலை அப்படின்றோம்? யார சொல்றோம்? கனத்துக்குரியவர்களை பார்த்து, மரியாதைக்குரியவர்களை பார்த்து, நமக்கு தலைவர்களா இருக்கிறவர்களை பார்த்து. கொஞ்சமும் கவனிக்கப்படாத, கொஞ்சமும் விசாரிக்கப்படாத, கொஞ்சமும் அந்த கீழ்ப்படிதல் இல்லாம இருக்கிற ஒரு ஆளு எப்படி இருப்பாரு? லாஸ்ட் ரேங்க் பாயிண்ட் கொடுக்கிறவங்க பார்த்து யாராவது வெரி குட், ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன், நல்ல மார்க் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா? கிளாஸ்ல நல்ல மார்க் எடுத்த அப்படின்னு சொல்லி வாலியரும் எச்சமும் எல்லாரும் சேர்ந்து
ஒரு விழா நடத்தி அவனுக்கு பிரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. யாரை பார்த்து கொடுப்பாங்க? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையனை பார்த்து. இல்லையா சொல்லுங்க. நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர பையனை பார்த்து, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வர பையனை பார்த்து ஒரு விழா எடுப்பாங்க பாருங்க. அவனை அன்னைக்கு ஸ்பெஷல் சேர் போட்டு உட்கார வச்சு நல்ல மாலையெல்லாம் போட்டு நல்ல புதிய ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவனை கனம் பண்ணுவாங்க. அவன்தான் அந்த விழாவுக்கு அவன்தான் தலை. அல்லேலூயா சொல்லுங்க. அங்க பின்னாடி உட்கார்ந்து இருப்பான். நோட் புக் எல்லாம் இந்த அட்டையும் இருக்காது, இந்த பக்கம் அட்டையும் இருக்காது. நோட் புக் எல்லாம் கிழிஞ்சு போயிருக்கும். அவன் பேனா வச்சிருப்பான், அந்த பேனாவை இங்கெல்லாம் லீக் ஆயிருக்கும். அவன் ரப்பர் வச்சிருப்பான், எல்லாம் தேஞ்சு போய் அப்படியே கையிலே பிடிக்க முடியாது. ஒரு ஒழுங்கீனமா இருப்பான். சட்டையில பண்ண கரெக்டா போட்டிருக்க மாட்டான், மேலும் கீழுமா போட்டிருப்பான். எல்லா வசதியும் இருக்கும், ஆனா கீழ்ப்படிதல் இல்லை, படிக்கணும்ன்ற எண்ணம் இல்லை, உயரணும்ன்ற எண்ணம் இல்லை. அவன் தான் வாலு. யாரை பார்த்து வாலுன்றோம்? நம்ம பசங்க எப்போ நம்ம வாலுன்ற வார்த்தையை பயன்படுத்துறோம்? கீழ்ப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, சொல்ற பேசி கேட்கலாம். அவன் அருந்த வாளுங்க. வாலு எப்படிப்பட்ட வாலு? அருந்த வாலு. நல்ல பையன் என்ன சொல்றோம்? அவன் நல்ல பையன், அவன் தான் தலை. கர்த்தர் உங்களை எப்படி ஆக்குவாரா? வாலாக்குறா சொன்னாரு, தலையாக்குவேன்னு சொன்னாரு. எப்ப தலையாக்குவாரா? கட்டளைகளை கை கொண்டு நடக்கும் போது, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம மரியாதை கொடுக்கும் போது, அவருடைய வார்த்தைகளின்படி நாம வாழ கற்றுக்கொள்ளும் போது, அவருக்கு ஒபே பண்றது முக்கியத்துல. 119 சங்கீதம் முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். எடுத்து வாசிங்க. 119 சங்கீதம் முதல் வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால், நம்ம வேதத்தின்படி நடந்தா நம்ம எப்படிப்பட்ட மார்க்கத்தால்? உத்தம மார்க்கத்தால். வேதத்தின்படி நடக்கல அப்படின்னு சொன்னா நாம உத்தம மார்க்கத்தார் என்கிற பெயரை எடுக்க முடியாது. நானே கடந்த வாரத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல அப்படி நிற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்படி ஓரமா நின்றுட்டு இருந்தேன். அங்க ஒரு டீ கடை இருந்தது. அந்த டீ கடையாண்டு போய் அப்படின்னு நின்னேன். அங்க ஒரு 60 வயசு 65 வயசு மதிக்கத்தக்க ஒரு அம்மா வந்தாங்க. அங்க அந்த பெரியம்மா இந்த கடைக்கார அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. என்னை பார்த்த உடனே அவங்களுக்கு இவர் பாஸ்டா இருப்பார் போல அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க கிறிஸ்துவங்க, அவங்க கிறிஸ்துவ வார்த்தைகளை பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. கேட்டா என்ன விஷயம் தெரியுமா? ஒருத்தன் இயேசுன்னு பேர் வச்சிருக்கிறான். தெலுங்குல சொல்றாங்க, వాడికి పేరే యేసు అని పెట్టుకుంటారు వాళ్ళు అమ్మ నాన్న. అయితే వాళ్ళు చేసే ఒక్కొక్క కార్యము దుర్మార్గమైన కార్యాలు చేస్తాడు. వాడు చేసే కార్యాలన్నీ దుర్మార్గుడుగా జీవిస్తున్నాడు. தமிழ்ல சொல்றேன், அவங்க அப்பா அம்மா அவனுக்கு இயேசுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க, இயேசு ஐயான்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனா அவன் செய்த ஒவ்வொரு செயலும் மிகவும் துன்மார்க்கமான செயல். எப்பவும் குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டிகிட்ட சண்டை சொல்றான், எப்பவும் எங்கேயாவது தெருவில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான், எப்பவும் எங்கேயாவது விழுந்து கிடக்கிறான், துன்மார்க்கமான காரியத்தை செய்யறான். அவனுக்கு இயேசுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. எப்படி அந்த இது அப்படின்றாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, எல்லாம் அப்படிதான் நடக்குது. பேர் வைக்கும் போது அவன் நல்லவனா இருக்கணும்னு வைக்கிறாங்க. அவன் வளரும் போது என்ன பண்ணா அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாவத்துக்குள்ள அவன் நடந்து அப்படியே பாவத்துக்குள்ள விழுந்து போகிறான். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற யாரா இருக்கிறாங்களோ அவங்க தான் யாரு? உத்தம மார்க்கத்தார். அப்போ கிறிஸ்துவ மார்க்கம் என்பது ஒரு சாதாரண மார்க்கம் அல்ல, அது உத்தம மார்க்கம். அது வேதத்தின்படி நடந்து கொண்டால் நாமும் உத்தம மார்க்கத்தார் அப்படின்னு சொல்லிக்கலாம். வேதத்தின்படி நடக்காதவங்க உத்தம மார்க்கத்தார் அல்ல. அதனால நம்ம வேதத்தின்படி நடந்து உத்தம மார்க்கத்தார் என்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தைகளையும் அவரையும் நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் நிற்க வைத்து நிலைத்திருந்து என்ன பண்ணுவோம்? என்னிலும் அவர் வார்த்தை என்னிலும் நிலைத்திருந்தால்
நம்ம கேட்டுக்கொள்வது எதுவோ நம்முடைய ஜெபங்கள் கேட்க வேண்டுமானால் அவர் நம்மிலே நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய நிலைத்திருக்க வேண்டும். யாத்திரையாகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். யாத்திரையாகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு, அதாவது கவனமாய் கேட்டு அப்படின்னு சொன்னா ஏனாதானு படிக்கிறது, ஏனாதானு சபைக்கு போறது, ஏனாதானு பாட்டு பாடுறது, ஏனாதானு ஜெபம் பண்றது. யாரோ ஒருத்தர் கருத்தாய் ஜெபம் பண்ணார். யாரோ என்னாச்சு? கருத்தாய் பண்ண ஜெபத்துக்கு பதிலே மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னா மழை பெய்ஞ்சு, மழை பெய்யாத அப்படின்னு சொல்லி சொன்னா மழை பெய்யாம இருந்தது. கருத்தாய் செவிக்க கற்றுக்கொள்ளணும். அதுதான் இந்த வசனம். நீ உன் தேவனுடைய கட்டளைகளை கவனமாய் கேட்டு, ஏதோ நானும் போது நானும் போறேன் அப்படின்னு பைபிளை தூக்கிட்டு ஓடுறதில்ல. விசுவாசம், பக்தி, ஆண்டவரை தேடுவது உண்மையாகவே தேவன் எனக்கு நன்மை செய்வார், நன்மை செய்திருக்கிறார், செய்த நன்மைக்கு நன்றி, செய்ய போற நன்மைக்கு விண்ணப்பம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, செய்த நன்மைக்கு நன்றி சொல்ல போறோம். செய்ய போற நன்மைகளை ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி விண்ணப்பத்தை வைக்க போறோம். நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் வர வேண்டுமானால் அந்த வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு எதை செய்யணும்? கோபமுற்ற காரியத்தையே செய்யணும். கடவுளுக்கு எப்படி நடந்தா கோபம் வருமோ அதையே செய்து கொண்டிருக்கணும். அதுதான் துன்மார்க்க ஜீவி. துன்மார்க்க ஜீவி என்பது வேதத்தை கொஞ்சமும் மதிக்காத, வேதத்துக்கு புறம்பாய் நடந்து கொள்வது, கிறிஸ்துவத்துக்கு கொஞ்சமும் கீழ்ப்படியாம கிறிஸ்துவத்துக்கு எதிரடியாகவே நடந்து கொள்வதுதான் துன்மார்க்க ஜீவி. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள் என்ற விசுவாசம் இருக்கும். ஆனால் கிரியைகள், கிறிஸ்தவர்களுக்கு ஏற்ற கிரியைகள் இருக்கவே இருக்காது, கொஞ்சமும் இருக்காது. முருசாமிக்கு மொட்டை அடிப்பாங்க, வேளாங்கண்ணிக்கு மொட்டை அடிப்பாங்க. வீட்டுல பேர் பண்ணி கிறிஸ்துவ, கிறிஸ்துவ காலண்டர் இருக்கும், கிறிஸ்துவ பைபிள் இருக்கும், கிறிஸ்துவ பாட்டு பாடுவாங்க, ஏதோ ஒரு கிறிஸ்துவ சபைக்கும் போவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க வேத வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுது? அந்த வசனத்தை திரும்பவும் வாசிங்க. தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளை கவனமாய் கேட்டு செம்மையானதை செய்து தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் செய்யணும். கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. இந்த வாசித்த சங்கீதத்தை 40வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். 40வது சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்குது, வாசிக்கலாம். 6வது வசனம், 8வது வசனம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு செம்மையானதை செய்ய விருப்பம் வேணும். மேல இருக்கிற வசனம் வாசிச்சு 6வது வசனம். பலியோ காணிக்கையோ அப்புறம் கதை. நீ துதிக்கிற, அசுத்த உதடுல துதிக்கிற, நீ ஜெபிக்கிற, செம்மை இல்லாத இதயத்துல இருந்து ஜெபிக்கிற. அடுத்து என்ன செய்ய போற? போய் ஆயுத பூஜை கும்பிட போற, தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க போற. புரியுதா நான் சொல்றது? ஆண்டவருக்கு எது பிரியமோ அதை செய்ய போறது இல்லை. கொஞ்சமோ கன்று குட்டிக்கு ஆராதனை செய்ய போற, ஆனா கர்த்தருக்கு ஆராதனை சொல்ல போற. ஆரோன் சொன்ன வார்த்தை என்ன? ஆரோன் சொன்ன வார்த்தை என்ன? இன்று கர்த்தருக்கு ஆராதனை சொல்லி சொல்றான். எதுக்கு முன்னாடி முன்னிட்டு இருக்கிறான்? போய் பட்டாசு கடைக்கு போய் முன்னாடி முன்னிட்டு இருக்கிறான். ஆயுத பூஜைக்கு முன்னாடி போய் பொரியும் வருஷங்களையும் சுற்றி எந்த நட்டில் வச்சுக்கிறாலும் அங்க போய் நின்றுக்கிறான். பேர் என்ன பேரு? ஜோசப். பேர் என்ன பேரு? தாமஸ். பேர் என்ன பேரு? சால்மோன். பேர் என்ன பேரு? யாக்கோபு. அல்லேலூயா சொல்லுங்க. எங்க போய் நின்றுக்கிறான்? பூசணிக்காய் சுத்தத்துல நின்றுக்கிறான். ஒற்றா வந்து சென்னை பொறிக்கிறான் அப்படின்னு சொல்லி, தேங்காய் உடைக்கிற இடத்துல போய் நின்றுக்கிறான். ஒற்றா தட்டிக்கு தேங்காய் எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி, பொரியும் கையும் மாலையும் எங்க போடுறாங்க? வண்டிக்கு 2 பக்கம் 2 வாழைத்தாளை கட்டி வச்சுக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. பேர் என்ன பேரு? ஈசாக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. 2 பக்கம் வாழைத்தாளை கட்டி வச்சுக்கிறான். ஊர்ல இருக்கிற சந்தனத்தெல்லாம் போச்சு, அந்த வண்டி கருப்பு வண்டி அப்படியே சந்தன வண்டியா மாறி போயிருக்கு. எங்கேயாவது ஒரு துணி தெளி
இருப்பான் இது. அந்த பூஜையை கும்பிடுறவன், அந்த சாமியை கும்பிடுறவன் ஒரு துளி எடுத்து அப்படி விரல அப்படி தெளிச்சிருப்பான். ஆனா இவன் கிறிஸ்துவன், இவன் வண்டி முழுக்க தெளிச்சு வச்சுக்கிறான். எதை? சந்தனத்தை. அவ்வளவு பக்தி பரவசம். எங்க இருக்கிற அந்த நம்மளது என்ன இல்ல மாங்காய் அடுத்தது வந்து புல்லா கட்டான் வீட்டுக்குள்ள தோரணத்தை. சொல்லுங்க, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தால் அங்க போங்க வசனத்துக்கு. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணேன். சொல்லுங்க, வியாதி உனக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் உனக்கு இருந்ததுன்னா அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய. சொல்லுங்க, அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய, வியாதி உனக்கு வரவே வராது. ஆர்சி கிறிஸ்துவ கூட சபைக்கு போறதில்லை. ஆனா பாருங்க, பெந்தோபஸ்த கிறிஸ்துவன், சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துவன், சிஎஸ்ஐ கிறிஸ்துவன் முதல்ல போய் உட்கார்ந்துக்கிறான் மாதா கோயில். ஆரம்ப மாதா கோயிலுக்கு போறவங்களெல்லாம் பெரும்பாலும் ஆர்சி கிறிஸ்துவ அடுத்து இருக்கிற கிறிஸ்துவன் தான். அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய சொல்லமா? எல்லாரும் வசனம் வாசிக்கிறோமா? இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் தான் தருவார் ஆண்டவரே. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் உனக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம். கடவுள் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவேன், வியாதியவனிலே வரவழைக்க மாட்டேன், நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய், நீ நீடித்த ஆயுளுடனாய் வாழ்வாய், தாய் தகப்பனை கனம் பண்ணா நீ ரொம்ப நாளைக்கு வாழ்வேன் அப்படின்னு சொல்லி எழுதி. இதெல்லாம் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டின் ஆசீர்வாதம் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன். இதெல்லாம் உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் பாருங்க. என்ன வாக்குத்தத்தம்? 1 யோவான்ல எழுதி இருக்கிறது 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். நித்திய ஜீவனை உனக்கு கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்திருக்கிற முக்கியமான வாக்குத்தத்தம். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் அடைவோம் என்பதே, ஆண்டவரோடு நித்திய காலமாய் நாம் வாழ்வோம் என்பதே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த நித்திய ஜீவனை நாம் பெற வேண்டுமானால் யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. 20வது அதிகாரம் 31வது வசனத்தை யோவான் 20:31 வாசிங்க. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கும்படியாக விசுவாசித்து அவருடைய நாமத்திலே நித்திய ஜீவனை அடையும்படியாக. சொல்லுங்க, இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். இயேசுதான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இயேசுவின் மூலமாக நமக்கு மீட்பு என்று விசுவாசிக்க வேண்டும். நான் போனேன், ஒரு அருமையான சகோதரி பட்டையெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, பொட்டெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க, கையில மணி மாலையெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, இந்த ருத்ராட்ச பட்ட மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னை பார்த்தாங்க, என்னை பார்த்து கூப்பிட்டாங்க, ஐயா கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உடம்பு சரியில்லையா, கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம்மா நான் ஜெபம் பண்றேன், நீங்க சர்ச்சுக்கு ஒரு வாட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஐயோ நான் வாரம் போகிறேன் சர்ச்சுக்கு, ஞாயிற்றுக்கிழமை மச்சனம் போகிறேன் சர்ச்சுக்கு. அப்படியா, சர்ச்சுக்கு போறீங்களா? ஆமையா, நீ வந்து எங்க வீட்டு கூட வந்து பாருங்க, ஏசப்பா போட்டோவை கூட நான் மாட்டி வச்சிருக்கிறேன். இல்லையா சொல்லுங்க, ஏசப்பா போட்டோவை கூட நான் மாட்டி வச்சிருக்கிறேன். நான் அப்பப்போ வேண்டிக்குவேன், காணிக்க உண்டியில போடுவேன், அப்பப்போ நான் வேளாங்கண்ணிக்கு கூட போயிட்டு வருவேன். எல்லா சாமியும் ஒண்ணுதானே ஐயா. அது நீங்க இயேசு கூப்பிடுறீங்க, நாங்க என்ன கூப்பிடுறோம்? நாங்க என்ன கூப்பிடுறோம்? ஈஸ்வரன் கூப்பிடுறோம், சிவான் கூப்பிடுறோம். எல்லாம் ஒண்ணுதானே ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இந்த வசனம் எனக்கு ஞாபகம் இருக்கு. இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும்.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடினேன், பழைய சினிமா பாட்டு ஒன்று சொன்ன ஒரு வரி, புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று சொன்ன, அந்த வரியை சொன்னேன். அது சினிமா பாட்டை எதை பாட்டு தெரியல, அந்த வரி மட்டும் எனக்கு எழுதியிருக்கும். நிறைய இடத்துல பார்த்துருப்பேன், புத்தன் இயேசு காந்தி நடுவில் இயேசு போட்டு வச்சிருக்கோம். நிறைய இடத்துல இந்த காம்பவுண்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த தனிமையா இருக்கிற வீடு, மக்கள் நடமாட்டம் இல்லாத வீடு, அந்த டவுனுக்குள்ளதான் காம்பவுண்டுகளே பார்த்தீங்கன்னா அங்க 3 சிலைகளை வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அங்க போய் யாரோட பாத்ரூம் போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒடுக்கு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு செவத்துக்களை வரைஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த பூமியில வாழ்ந்த மனுஷர்களுடைய போட்டோக்களுக்கு இணையாக இயேசு இருக்கிறவருடைய போட்டோ, அது போட்டோ இயேசு இல்லை, அது அப்புறம் கதை வரைஞ்சு வச்சிருப்பாங்க. இங்கே வேதம் சொல்கிறது, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அவர்களை விசுவாசிச்சா நமக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் தருவார். பேதுரு கிட்ட கேட்கிற எல்லார்கிட்டயும் எல்லா ஸ்டேஷன்கிட்டயும் கேட்டு வர்றாங்க. ஒருத்தர் உன்னோடு சொல்றாங்க, நீ தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, நீங்க அற்புதத்தை செய்யறவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, நீங்க நல்ல பெரிய மனுஷன், நல்ல போதகரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பேதுருவை பார்த்துக்கிறாங்க, நீ என்ன சொல்ல விரும்புற அப்படின்னு கேட்கும்போது பேதுரு சொல்றாரு, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படி சொல்றாரு. இயேசு சொல்றாரு, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தின் தேவனே இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நாம இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில பிறந்து வளர்ந்த ஒரு மனுஷனாக, சாதாரணமான ஒரு மனுஷனாக, பூமியில சரித்திரம் படைத்திருக்கிற காந்தியாக அல்லது புத்தனாக நாம நினைக்க கூடாது. அவர்தான் தேவன், அவர்தான் தேவனுடைய மடியில் இருந்தார், அவர்தான் தேவனுடைய தத்துவம், அவர்தான் தேவனுடைய மகிமை, அவர்தான் தேவனுடைய பிரசன்னம், தேவனை பூமிக்கு கொண்டு வந்தவர் இயேசுதான். அப்படி என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். சொல்லுங்க, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், என்னாலே அல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வரான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான். இப்படியெல்லாம் வார்த்தைகளை இயேசு போதித்திருந்தோம். இயேசுவை ஒரு மனுஷனை போல இந்த யூதர்கள் நடத்தினார்கள். நாம் அப்படி செய்யலாகாது. நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்க வேண்டுமானால், அந்த நித்திய ஜீவனுக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டுமானால், இயேசுதான் ரட்சகர், உலகத்தின் ரட்சகர். இந்த உலகத்தின் மனுகுலத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாலய குட்டியாக, அதற்காக ரத்தத்தை சிந்தின, அதற்காக மனுகுலத்திலே மனுஷ அவதாரம் எடுத்து வந்த அந்த இயேசுதான் உலக ரட்சகர் என்று, அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று நாம விசுவாசிக்க வேண்டும். நித்திய ஜீவன் அறிந்து கொள்வது என்னவென்றால், பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம சாதாரண மனுஷனோடு மனுஷனாக ஒப்பிடக்கூடாது. கன்னிமரியாள் சாதாரண மனுஷி, ஆனால் இயேசு பூமியில் பிறப்பதற்கான ஒரு தகுதியுடைய ஒரு தாயார் இருந்தார்கள். அவர்கள் தெய்வம் அல்ல, தெய்வம் என்று சொன்னால் ஒரே ஒரு தெய்வம், அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நாம் ஆண்டவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். 6ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40வது வசனம். குமாரனை கண்டு அவரிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவதும், கடைசி நாளிலே நான் அவனை எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. அப்போ குமாரனிடத்திலே விசுவாசம் வைக்கல யூத ஜனங்கள் எல்லாம் அவரை ஆண்டவரே, அவரை இயேசு சொல்லி, அவர் இயேசு சொல்லி, அவர் ரட்சகர் சொல்லி நம்பல. அவர் தச்சனுடைய குமாரன், அவர் வேசி கடத்தினாலே பிறந்தவர், அவர் சாதாரண ஒரு மனிதன், அவர் பிசாசுகளின் தலைவர், இப்படித்தான் ஆண்டவரை இழிவான வார்த்தைகளாலே திட்டி தீர்த்தார்கள். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் இயேசுவின் நாமத்தை இகழ்கிறார்கள், அசிங்கப்படுத்துகிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள். அவர் அறியாமல் கேவலப்படுத்துகிறார்கள், ஆனால் அறிந்தே நிறைய பேர் இயேசுவை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு உருவத்தை வரைந்து கொண்டு அந்த உருவத்தை இயேசு என்று வழிபடுவதோ, அந்த உருவத்துக்கு மாலை அணிவிப்பதோ, அந்த உருவத்துக்கு லைட் எல்லாம் போடு வைக்கிறதோ, அந்த உருவத்துக்கு வணங்க செலுத்துவதோ, அது இயேசுவை இழிவுபடுத்துகிற செயல். பாருங்க, அந்த இடத்துல எழுதி இருக்கிறது, அவர் தேவனுடைய குமாரன், அவரை அறிகிற நித்திய ஜீவன், அவரை அறிகிற அறிவு நித்திய ஜீவன், அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்னும் கூட வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனும்
நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் சாதாரண மனுஷனா வாழக்கூடாது, அவன் உயர்த்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மேன்மக்களாய் வாழ வேண்டும், அவர்கள் கௌரவமானவர்களாய் வாழ வேண்டும், அவர்கள் இழிவான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் அல்ல, அவர்கள் தெய்வத்திற்கு பிள்ளைகள், அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். இவர்களை என்று சொல்லி ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவர் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் இழிவான காரியங்களிலே வாழ மாட்டார்கள், அவர்கள் தாழ்ந்த வாழ்க்கையை வாழ மாட்டார்கள், பாவ வாழ்க்கையை வாழ மாட்டார்கள், அவர்கள் உயர்ந்த நிலைமைக்கு வருவார்கள், ஆசீர்வாதமான நிலைமைக்கு வருவார்கள், அந்தஸ்தான நிலைமைக்கு வருவார்கள், நித்திய ஜீவனுடைய ஒரு நம்பிக்கைக்குரிய வாழ்க்கைக்கு வருவார்கள் என்று சொல்லி அந்த வசனம் சொல்கிறது. 16வது வசனம் வாசிக்கும் போது அவருடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக கூடாது, அவன் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அதற்காகவே இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு தந்தருளினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ அவனை விசுவாசிக்கிறவர்கள் யாரும் என்ன பண்ணக்கூடாது? குடிகாரனா கெட்டு போக கூடாது, விபச்சாரக்காரனா கெட்டு போக கூடாது, திருடனா கெட்டு போக கூடாது. நான் சொன்ன மாதிரி அவன் துன்மார்க்கனாய் ஆகிவிடக் கூடாது, அவன் உயர்த்தப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். அவருடைய குமாரனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கெட்டு போகாமல் அவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ளாய் கடந்து போக வேண்டும். இதோட முடிஞ்சு போல நம்முடைய வாழ்க்கை. சரியா படிக்காத பையனை பார்த்து சரியா படிக்கிற பையன் சொல்லுவான், ஏய் நீ இதோட முடிச்சுட்டு நீ ஆடு மாடு வைக்க போறடா. நான் அப்படி இல்லை. என்னுடைய சொல்ல நான் அப்படி இல்லை. அடுத்த வருஷம் நான் காலேஜுக்கு போறேன், பிளஸ் 2 மதிப்பெண்கள் அதிகமா வாங்கி நான் காலேஜுக்கு போறேன். நீ ஃபெயில் ஆகிட போற. ஃபெயில் ஆகி போறவங்களுக்கு இந்த உலகம், பாஸ் ஆகி போற நமக்கு நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று பிதா நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நித்திய ஜீவனை அவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தருவேன் என்று சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் அதுதான் சொல்கிறது. அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை இந்த உலகத்தில் தந்தருளி பிதா மேலே பிதாவின் மேலே கோபமாய் இருந்தார். அந்த கோபத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் நீக்கி பிதா நம்மை நேசிக்கிறதுனாலே நித்திய ஜீவனை நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்னொரு வசனத்தை கடைசியாக வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 36வது வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 36வது வசனம். என்னவா? குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரனாய் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எல்லாம் யாரை விசுவாசிக்கிறீங்க? நீங்க எல்லாம் யாரை விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டா? நித்திய ஜீவன் உண்டு. என்னை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவராய் இருக்கிறான். அவருடைய மாம்சத்தை புசிக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவராய் இருக்கிறான். இந்த ரத்தத்திலே பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அவருடைய மாம்சமாய் இருக்கிறது, வசனங்கள் அவருடைய மாம்சமாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறவன், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவன், அவர் வார்த்தைகளிலே நிலைத்திருக்கிறவன், அவர் வார்த்தைகளின்படி செய்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். அப்போ இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆண்டவராலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். இதே மாதிரி பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவாலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். நித்திய ஜீவனையும் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்படியானால் வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரோமாபுரிக்கு எழுதின கடிதத்தில் எழுதும்போது என்ன சொன்னாரு? வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். ஒரு வாட்டி உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திலிருந்து அவர் பின்வாங்க மாட்டார். நாம் அதற்கு தகுதியுள்ளவர்களாய் இருந்தால், நாம் அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களாய் இருப்போமானால் நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவரே,